காலையில் எப்போதும் இட்லி தோசைன்னு டிஃபன் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, இப்போ இந்த சாலட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 2 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். கியூக்கும்பரும் ஆனியனும் இருந்தால் போதும், நம்ம செஞ்சிடலாம். இப்படி வந்து கியூக்கும்பர் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த பொட்டேட்டோ திருவோம்ல அந்த அதில் ஆனியனும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் எடுத்துருக்கேன் ஷேக் பண்ணுறதுக்காக. இதில் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ கர்ட் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸு, நான் அது மிளகா வச்சு தான் அரைச்சேன். லைட்டாக பெப்பரு, மைல்டாக போட்டுக்கோங்க எல்லாமே. அப்புறம் எள்ளு இருந்துச்சு, ஸோ நான் எள்ளு போட்டேன். இது வந்து புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இது வந்து தாளிக்கவும் செய்யலாம் கடுகு போட்டு. எனக்கு மைல்டாக இருக்கணுன்றதுக்காக நான் வெறும் இது தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கேரட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இஷ்டம் தான், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். காலையில் அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம காலேஜ் ஸ்கூலு வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டக்குன்னு இந்த கண்டெய்னரை தூக்கி ஒரு பேக்குள்ளே ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு போனால் கூட நீங்கள் போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். டூடல்ஸ்.